குயிக் ரீகேப் போயிடலாமா? சார் ஓகே, எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு? இங்க இருந்தா? ஓகே, இருங்க இருங்க இருங்க, டஃப்பான கொஸ்டின் எதாவது இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, இந்த கொஸ்டின் வந்து அட்டன் பண்ண முடியுதான்னு பாருங்க ஃபாஸ்டா. ஜஸ்ட் ஒரு ரீகேப் தான். இது வந்து போர்ட் மாஸ் பேஸ் பண்ண கொஸ்டின், ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். வி போர்ட் மாஸ் விண்குலமும் இருக்கு. 52 எல்லாத்துக்கும் வருதான்னு பாருங்க. ஒரு குயிக் ரீகேப். சி வி போர்ட் மாஸ் ரூல் ஃப்ரெண்ட்ஸ். யாரும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இல்ல? 52 sir. 52 sir. யார் இருக்கீங்க மேம்? ஜாக்லின். ஜாக்லின் மேம். ஓகே மேம், நம்மளோட சேனலில் வந்து பார்ட் 1 இருக்குது, பார்ட் 2 இருக்குது, பார்ட் 3யும் இருக்குது. இன்னும் நான் ஹைட் பண்ணாமல் வச்சுருக்கேன். அந்த வீடியோ பார்த்துருங்க. ஜஸ்ட் ஒரு ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன். Sir 52. வெரி குட் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். என்னதுன்னா ஸோ போர்ட் மாஸ். ஓகேம்மா. ஸோ இங்கே வி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் விண்குலம். ஓகே, அது எல்லாத்துக்கும் தெரியும். அதுதான் இந்த பார். ஓகே, பார்ன்னு சொல்லாதீங்க, விண்குலம்னு சொல்லுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த பாருக்கு கீழே என்ன நம்பர்ஸ் வருதோ அதை ஃபஸ்ட்டு ஆப்ரேட் பண்ணும். ஓகே, ஸோ இது என்ன வருது? 6 பெருக்கல் 3 வருதுங்களா? அப்போ 2ஐயும் மல்டிபிள் பண்ணால் 18. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும்? ப்ராக்கெட்டுக்கே போகணும். ஓகே, ஸோ இப்போ ப்ராக்கெட்குள்ளே என்ன இருக்குது? -10 டிவைடட் பை 5. புரியுதுங்களா? ஸோ ப்ராக்கெட்குள்ளே வந்துட்டிங்கனாவே அப்புறம் என்ன ஆயிரும்? ஆர்டர்ஸு, டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், அப்புறம் தான் சப்ட்ராக்ஷன். இந்த ஆர்டர் தான். புரியுதுங்களா? போர்ட் மாஸ்னாவே அதுதான் ஷார்ட் ஃபார்ம். ஓகே, ஸோ அப்போ உள்ளே என்ன இருக்குது? டிவிஷன். அதை முடிச்சுட்டு தான் மைனஸ் பண்ணும். இப்போ 10 டிவைடட் பை 5 என்ன வருது? 2. ஓகே, இப்போ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. இன்னும் இங்கே ஒரு ப்ராக்கெட் இருக்குது. ப்ளஸ் இங்கே பாருங்கள், வெளியில் மல்டிப்ளிகேஷன் தானே இருக்குது. 8 2s are 16. இப்போ கிளியர் ஆயிடுச்சா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம்? இந்த வெண்குலம் முடிச்சிட்டோம். அப்புறம் டிவிஷன் முடிச்சாச்சு. இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற மல்டிப்ளிகேஷன் முடிச்சாச்சு. நல்ல வேலை, இருங்க. இப்போ கிளியர் ஆயிடுச்சா? அடுத்து பாருங்க, இப்போ உள்ளுக்குள்ளே இருக்க ப்ராக்கெட்டை வந்து க்ளோஸ் பண்ணும், ஃபினிஷ் பண்ணும். ஸோ இந்த 16 அப்படியே வந்துடும். ப்ளஸ் 18லேருந்து 2 போச்சுன்னா 16. அவ்வளோதான். அப்புறம் வெளியில் ஒரு 20 இருக்குது. இப்போ உள்ளே முடிச்சா என்ன வருது? 16 + 16 32 ப்ளஸ் ஒரு 20. இதுதான் வந்து 52. ஸோ ரொம்ப ஈஸியான கொஷின். ஸோ போர்ட் மாஸ் ரூலுக்கு இந்த கொஷின் பார்த்தா போதும். இப்போ அடுத்தது இந்த கான்செப்ட் வச்சு பார்த்தோம். இதெல்லாமே நம்ம ரெக்கார்டிங் இருக்குது சேனலில், பார்த்துக்கோங்க. இதில் எதுவும் டஃப்பான கொஷின் இருக்கா? Sir channel name sir. அது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் லிங்க் ஷேருக்கு அனுப்பிச்சி விட்றேன். சுரேஷ் சாருக்கு. என் பேரே தான், கார்த்திக் ஸ்டடி சர்க்கிள்னு இருக்குது. அந்த பார்க்காதவங்க அந்த பார்த்துக்கோங்க. ஏன்னா சில பேர் வந்து அந்த ரிப்பீட் கிளாஸ் கேட்குறீங்க, அதுக்காக. இந்த கொஷின் ஆன்சர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது என்னது? ஆக்சுவலாக மிக்சட் நம்பர்ஸை நம்ம ஆட் பண்ணுறோம். புரியுதுங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு முழு எண்கள் இருக்குல்ல, 20 30, அப்புறம் என்ன இருக்குது? -15. புரியுதா? இந்த நம்பர்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் முடிச்சிருங்க. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், 50லேருந்து 15 போச்சுன்னா 35. ஓகே, அப்புறம் நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது இன்னும். ஏன்னா இந்த சண்டே உங்களுக்கு ஒரு 25 கொஷின்ஸ் டெஸ்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, டைமிங் சொல்கிறேன், எனக்கு டைமிங் இன்னும் நான் ஃபிக்ஸ் பண்ணல. ஃபுல் சிம்பிளிஃபிகேஷன், ஃபுல் டெஸ்ட். ஓகே, அப்புறம் இந்த இடத்துல ப்ளஸ் போடணுமா இன்ட்டு போடணுமா நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ ப்ளஸ்ஸு தான் வரும். கரெக்டாக 1/2 ப்ளஸ் 1/3. இங்கே என்ன இருக்குது? -1/6. இதுவும் நிறைய டவுட். இது ஆல்ரெடி நான் கிளாரிஃபை பண்ணிட்டேன் உங்களுக்கு. இப்போ என்ன பண்ணும்? இந்த ஃப்ராக்ஷன் நம்பர்ஸை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 2 பண்ணிடுங்க. எல்சிஎம் எடுத்தாலும் ஓகே, பட் பெஸ்ட்டு இது பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அப்போ கிராஸ் மல்டிப்ளைனா அது குறுக்கு பெருக்கல்னா இந்த 3 இந்த 1ஓட மல்டிபிள் பண்ணுங்க 3, இந்த 2வை இந்த 1ஓட மல்டிபிள் பண்ணுங்க 2. நடுவில் என்ன சைன் இருக்கோ அது போட்டுக்கணும், ப்ளஸ் தான் இருக்குது. டிவைடட் பை இந்த 2வையும் இந்த 3ஐயும் மல்டிபிள் பண்ணி கீழே போட்டுக்கணும். இதுதான் கிராஸ் மல்டிப்ளை. ஓகே,
அப்போ 1/2 ப்ளஸ் 1/3 ஓட வேல்யூ என்னது 5/6. அதுலேருந்து ஒரு 1/6 மைனஸ் பண்ணுறோம். ஸோ 35 ப்ளஸ் 5/6 மைனஸ் 1/6. ஓகேவா? இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னா, பேஸ் சேமாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், பவர்ஸுங்கிற பாருங்க, நியூமரேட்டரை ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ்ஸு, மைனஸ் இருந்தால் மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு, 5 மைனஸ் 1 4. ஏன்னா பேஸ் சேமாக இருக்குல்ல. இல்லாட்டி மறுபடியும் நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ அந்த கிராஸ் மல்டிப்ளை நமக்கு என்னாச்சு, டைம் சேவ் ஆயிடுச்சு. ஏன்னா இங்கே பேஸ் சேம் ஆயிடுச்சு. இதை இன்னும் கேன்சல் பண்ணலாம் 2 டேபிளில். 2 டைம்ஸ் 3 டைம்ஸ். அப்போ 35 2/3 தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ. கிளியராக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? ஜஸ்ட் டு ரீகேப் தான். இப்போ நான் ஒரு கொஷின் கேட்குறேன் பாருங்கள், இன்னும் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ என்னோட ஸ்க்ரீன் வந்து இது பண்ணுறேன், நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு கொஷின் 3 1/3. இது என்னது ஆக்சுவலா, என்ன ஃப்ராக்ஷன்? ஓகே, மிக்சட் ஃப்ராக்ஷன். ஏன்னா சவுண்ட் கம்மியாக வருது, யாரும் ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறீங்க. மிக்சட் ஃப்ராக்ஷன், கலப்பு பின்னம். மிக்சட் ஃப்ராக்ஷன் நம்பர்ஸ் என்னென்ன கண்டெயின் பண்ணியிருக்கோம்? ஒரு முழு எண்ணையும் ஒரு ஏன் ஏதோ இது கிடைக்குது, டயல் சவுண்ட் கேட்குது. ஸோ ஒரு கலப்பு பின்னம் கன்சிஸ்ட் ஆஃப் என்னன்னா, மிக்சட் ஃப்ராக்ஷன் கன்சிஸ்ட் ஆஃப் ஹோல் நம்பர் ப்ளஸ் ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். கிளியராக இருக்கா? ஸோ ஹோல் நம்பர்னா முழு எண். ஓகே, முழு எண்ணையும் ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷனையும் கொண்டது தான் என்னது, மிக்சட் ஃப்ராக்ஷன். கிளியர்? இதெல்லாம் சூஸில் கேட்கலாம், சான்ஸ் இருக்குது. அப்படிங்கிறப்ப 3 1/3 நீங்கள் இம்ப்ராப்பராக மாற்றணும்னா என்ன பண்ணும், தகா பின்னமா? ஆன்சர் என்ன வரும்? 10/3 சார். வெரி குட். இதுல யாருக்கும் டவுட் இல்லைல்ல? கொஸ்டின் எப்படி கேட்பாங்க? இங்க பாருங்க, 3 1/3 எதுக்கு ஈக்குவல்? 3 + 1/3 ஃப்ரெண்ட்ஸ். புரியுதுங்களா? எப்படி 10/3 சொன்னாங்கன்னா 3 1/3 எப்படி எழுதலாம்? 3 + 1/3னா இப்போ குறுக்கு பெருக்கல் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 3க்கு கீழே எதுவும் இல்லை, நான் 1 வச்சுக்கிறேன். அப்போ 3யை 3ஆல் மல்டிபிள் பண்ணுங்க, 1 1ஆல் மல்டிபிள் பண்ணுங்க. ஸோ அப்போ 9 கிடைக்கும். 1 1ஆல் பண்ணால் 1, நடுவில் ப்ளஸ்ஸு, டிவைடட் பை இந்த 1ஐயும் 3யும் மல்டிபிள் பண்ணி கீழே போட்டுக்கோங்க. இதுதான் 10/3. ஃப்ரெண்ட்ஸ் கிளியராக இருக்கா? இப்போ செகண்ட் கொஷின் பாருங்க, -3 1/3யோட வேல்யூ என்ன? ஃப்ரெண்ட்ஸ் ரிப்பீட்டடா இந்த கான்செப்ட் பார்த்துட்டே இருங்க. சேம் கிளியரா சார். -10/3. ஓகேவா? நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? வெளியில -3 1/3னா இந்த மைனஸ் வந்து இந்த முழு எண்ணுக்கும் பொருந்தும், இந்த ஃப்ராக்ஷன் நம்பர்ஸ்க்கும் அப்ளிகபிள் ஆகும். அப்ப -3 -1/3 தான் இதோட வேல்யூ ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறப்ப. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 3யும் 3யும் பெருக்குனா 9. இங்கே மைனஸ் சிம்பிள் இருக்கு. ஓகே, இங்கே பாருங்க 1யும் 1யும் பெருக்குனா 1 1. இங்கே பாருங்க நடுவில் என்ன சிம்பிள் இருக்கு, மைனஸ் சிம்பிள் இருக்கு. டிவைடட் பை இந்த 1ஐயும் இந்த 3ஐயும் மல்டிபிள் பண்ணி கீழே போட்டுக்கணும். இதுதான் என்னது, -10/3. கிளியரா இருக்கா? இப்போ தேர்ட் கொஷின் பாருங்க, 3 - 1/3. 8/3. புரியுதா? இப்போ செகண்டுக்கும் தேர்டுக்கும் டிஃபரன்ஸ் புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? -3 1/3னா இந்த மைனஸ் ரெண்டுக்குமே வருது, முழு எண்ணுக்கும் வருது, ஃப்ராக்ஷன் நம்பர்ஸ்க்கும் வருது. அதே தேர்ட் கொஷின் பாருங்க, +3 - 1/3. 3லேருந்து ஒரு 1/3 கழிச்சா என்ன வரும், அவ்வளோதான் கொஷின். ஸோ அதே தான் 3/1 - 1/3. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 9, வெரி குட், பை 3, 8/3. கிளியராக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ ஃபோர்த் கொஷின் பாருங்க, 3 × 1/3.
இதுவும் வேற, இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் வேற. புரியுதா? 3 1 சார் ஆன்சர். இங்க வந்து டைரக்டா நீங்க கேன்சல் பண்ணிக்கலாம். ஆன்சர் என்னது 1. இப்போ இந்த 4 கொஸ்டின்ஸ் டிஃபரன்ஸ் கிளியர் ஆயிருச்சா? ஸோ இது தெரிஞ்சாவே நமக்கு அந்த ஒரு 20 to 30% நமக்கு எரர் குறையும் எக்ஸாமில். நிறைய பேர் இன்னுமே நினச்சிட்டு இருப்பாங்க இதுவும் சேம்னு. ஏன்னா நடுவில் பாருங்க சிம்பிளே இல்லையா, மல்டிப்ளை போட்டுக்கலாம்னு நினைப்பாங்க, போடக்கூடாது. இது கிளாரிட்டி கிடைச்சிருச்சு இல்லை எல்லாத்துக்கும்? இது அப்படியே இந்த பேஜ் மட்டும் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அன்னைக்கு 2 கொஸ்டின் ஹோம்ஒர்க் கொடுத்தேன், ஒரு 5 பேர் கொடுத்தீங்க. குரூப்ல போட்டுறோம் சார். ஓ சரி சாரிப்பா. ஓகே இது பார்த்தாச்சு. ஸோ இந்த கொஷின் ஆன்சர் பண்ணியாச்சு அன்னைக்கு. நம்ம வீடியோஸ்லாம் ரெக்கார்டிங்கில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகே இதெல்லாம் ஈஸியான கொஷின், ஈஸி. ஓகே எல்லாமே ரெக்கார்டிங் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பயந்துடாதீங்க. ஓகே ஸோ ஜாக்லின் மேம் என்னோட ரெக்கார்டிங் இருக்குது, ஓகே டோன்ட் வரி. ஓகே கார்த்திக். ஓகே அதில் இன்னும் கிளியராக நான் சொல்லியிருக்கேன். கேளுங்க மேடம். சார் ரெக்கார்டிங் எதுல சார் பார்க்கலாம்? நான் என்னோட லிங்க் அனுப்பிச்சுறேன் சுரேஷ் அண்ணனுக்கு, அவர் உங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணிடுவார், குரூப்ல போட்டுருவாரு. ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. கார்த்திக் என்னைய ஆட் பண்ணிட்டீங்களான்னு தெரியல, குரூப் தனியா தான் இருக்கிற மாதிரி இருக்குது. அதாவது மேம் இப்போ என்னோட பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க எல்லாம் தனியா இருக்கீங்க. சுரேஷ் அண்ணனுக்கு ஃபுல் ஃபீஸ் கட்டி அவங்க தனியா இருக்காங்க, அவங்க பேட்ச் தனியா போகும், எனது மேக்ஸ் பேட்ச் தனியா போயிட்டு இருக்கு, அவ்வளவுதான். ஓகே ரெண்டையும் மிங்கிள் பண்ணாம இருக்கு. ஓகே அதனால வேற ஒண்ணும் இல்ல. ஓகே இந்த மாதிரி क्वेश्चंस வந்தா என்ன ட்ரிக் फ्रेंड्स? ஃபாஸ்டா அப்படியே क्वेश्चन பார்த்தோனே அந்த ட்ரிக் எப்ப அப்ளை ஆகும் அது மட்டும் சொல்லுங்க. நம்பர்ஸ் வந்து வரிசையா இருக்கணும் फ्रेंड्स, நல்லா பாருங்க. சோ இங்க பாருங்க 1/2 1/3 1/4 டாட் 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 அப்புறம் ஒரு பெரிய நம்பர் 1/18 வரைக்கும் வருதா? சோ இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்துச்சுனா மைனஸ் வரப்ப என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் நம்பர் -1 by last number. புரியுதா? 5 seconds question இதெல்லாம். ஒரே நிமிஷம் நான் சொல்லிடுறேன், ஒரே நிமிஷம். இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் -1 நான் என்ன இந்த ஃபர்ஸ்ட் நம்பரை மீன் பண்றேன்னா இந்த 2 மீன் பண்றேன். ஓகே இங்க லாஸ்ட் நம்பருங்கிறத நான் எதை மீன் பண்றேன்னா இந்த 18 மீன் பண்றேன். ஓகே அப்ப இதுதான் ட்ரிக் ஆக்சுவலா. இந்த மாதிரி மைனஸ் வந்துச்சுன்னா அப்ப 2 - 1 by 18 1 by 18 18 தான் ஆன்சர். ஓகே இந்த ட்ரிக் எங்க அப்ளை ஆகும்னா இந்த மாதிரி நம்பர்ஸ் வரப்ப மேக்ஸிமம் வந்துரும். மெயினா பாருங்க இங்க வந்து 1 வரணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே இதே क्वेश्चन 2 - 1/2 கண்டிப்பா நம்ம டிஎன்பிஎஸ்ல கேட்க மாட்டாங்க, பட் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் கம்பைன்ட் கிராஜுவேட் லெவல்லாம் டெஃபினட்டா கேட்பாங்க. ஸோ 3 - 1/3 4 - 1/4 அப்படியே போயிட்டு 100 - 1/100. இதுக்கு இந்த கான்செப்ட் அப்ளை ஆகும்னா எனக்கே தெரியல, ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன். சார் அந்த 2 - 1 எப்படி சார் வந்துச்சு? எங்க அதுதான் அது ட்ரிக் தான், இது வந்து ஒரு ட்ரிக் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே இந்த கொஷின் கொஞ்சம் ஃபாஸ்டா சால்வ் பண்றதுக்கு ஒரு ட்ரிக். ஃபர்ஸ்ட் நம்பர் -1 by லாஸ்ட் நம்பர் மைனஸ் வந்துச்சுன்னா இதுதான் அந்த 2 ஃபர்ஸ்ட் நம்பருங்கிறது. ஸோ இதுதான் அந்த 2, அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணி டிவைடட் பை லாஸ்ட் நம்பருங்கிறது நான் 18 வச்சுக்கிறேன். ஓகே ஸோ இதே ட்ரிக்கு ஒர்க் அவுட் ஆகுதான்னு இங்கே பாருங்க. ஸோ நம்பர்ஸ் பாருங்க 1/3 1/4 1/5 அப்படியே வரிசையாக போயிட்டே இருக்கு. அதே மாதிரி 1 தான். ஓகேவா? ஸோ அப்போ ட்ரிக் என்னது? ஃபர்ஸ்ட் நம்பர் -1 by லாஸ்ட் நம்பர் 2/28 1/14. ஓகே சப்போஸ் இது தெரியலனா, பட் மேக்ஸிமம் இவ்வளோலாம் நம்மளுக்கு டஃப் பண்ண மாட்டாங்க. நாம் என்ன பண்ணோம், இதை அப்படியே கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணோம். 1லேருந்து 1/3 போச்சுன்னா 2/3 இன்டூ, ஸோ இங்கே எழுதுறேன் 2/3. 1லேருந்து 1/4 போச்சுன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணாலும் சரி, இல்லை 1லேருந்து கால் போச்சுன்னா என்ன வரும்? 3/4 முக்கால். 1லேருந்து 1/5 போச்சுன்னா என்ன கிடைக்கும் நமக்கு? 4/5. அவ்வளோதாம்மா. இன்டூ அப்போ 1லேருந்து 1/28 போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 27/28. இது தெரியலனா என்ன பண்ணும்?
1 minus 1 by 28 கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம். 28 minus 1 by 28, அதுதான் இந்த 27 by 28. ஸோ இது கேன்சல் ஆயிரும், இது கேன்சல் ஆயிரும். இப்போ ஃபஸ்ட்டு டேர்மில் எது கேன்சல் ஆகாமல் இருக்குது? 2. அது எங்கே இருக்குது? நியூமரேட்டரில் இருக்கா? ஓகே, அப்போ லாஸ்ட் டேர்மில் நாம் டினாமினேட்டர் எடுத்தால் போதும். இதுவுமே ட்ரிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதுதான் இந்த 1/14ங்கிறது. கிளியர்? கேளுங்க ஃப்ரெண்ட், இது ஆல்ரெடி நம்ம வீடியோ ரெக்கார்டிங்லேயே இருக்கு. நான் சும்மா ஒரு ரீகேப்காக சொன்னேன். எங்க டவுட் இருக்கு சார்? இப்ப அந்த ஷார்ட்கட் வந்து எல்லா இடத்துலயும் 1 வந்தா அப்ளிகபிளா இல்ல வேற வேற நம்பர் இருந்தாலும் இதே ஷார்ட்கட் வருமா? நான் என்ன சொன்னேன் போன क्वेश्चन கவனிச்சிங்களா இல்லையா? சார் கவனிச்சேன். ஆக்சுவலி நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா, எல்லாத்துலயும் 1 வராம 2 2 2 வந்தா அப்ளிகபிளா? அதுதான் நான் என்ன சொன்னேன், டவுட்டா இருக்கு செக் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஸோ 2 minus 1/2 3 minus 1/3 வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்க. புரியுதா? ட்ரை பண்ணிட்டு எனக்கு அடுத்த கிளாஸ்ல சொல்லுங்க. கிளியரா இருக்கா? இப்போதைக்கு இந்த क्वेश्चन எனக்கு 2/3 3/4 4/5 போட்டுருக்கீங்க. வரல சார். வரலைனா வெரி குட். அப்ப வந்து இந்த ட்ரிக் வந்து இங்க 1 வந்தாதான் அப்ளிகபிள். இப்ப கிளியர் ஆயிடுச்சா? நீங்க யார் மேடம்? உங்க பேரு? பிரதிபா சார். பிரதிபா மேம் வந்து வரலன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாருமே நாளைக்கு கிராஸ் செக் பண்ணுவோம். புரியுதா? ஒரு ட்ரிக் பார்க்குறப்ப ஃப்ரெண்ட் எதுக்கு சொல்கிறேன்னா, அது எங்கே அப்ளிகபிள் ஆகலைன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். இப்போ நிறையா வெப்சைட்டு யூடியூப் சேனல் எல்லாமே அன்றைக்கி ஒரு கொஷின் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டைஸ் கொஷினை வந்து அப்படி சொல்லித்தராங்க. அதை நான் எப்படின்னு சொல்ல விரும்பல, ஏன்னா லைவ் ரெக்கார்டிங் போயிட்டுருக்கு. அப்படி தப்பாக சொல்லித்தராங்க. ஒரு டைஸ் எத்தனை விதமான டைஸ்னே சொல்லலை. சாதாரண டைஸா நிலையான டைஸான்னு சொல்ல. டைஸ் வந்தாவே 2க்கு ஆப்போசிட் 5 தான் வரும், 3க்கு ஆப்போசிட் 4. அப்புறம் எதுக்கு அந்த கொஷின் கேட்குறாங்க எக்ஸாமில்? என்னமோ. ஓகே, சரி, இதெல்லாம் பார்த்தாச்சு. சார் அந்த 27/28 எது ப்ரோ? இதுவா? 7/20 இருக்குல்ல சார்? 27/28 8ன்னு போட்டுருங்க. எஸ் சார். ஓகே, கிளியர் ஆயிடுச்சா? இப்போ ப்ளஸ் வந்துச்சுன்னா, ஸோ ப்ளஸ் வந்துச்சுன்னா என்ன ட்ரிக்குன்னு பார்த்துக்கலாம். என்ன ட்ரிக்கு? லாஸ்ட் நம்பர் ப்ளஸ் 1 ஃபஸ்ட்டு நம்பர். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஷினுக்கு ட்ரிக்கு வேணான்னா விட்டுருங்க. டைரெக்டாக இந்த 3ஐயும் சால்வ் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம்ல 3/20 சார். ஆஹா, ட்ரிக் என்னது? ப்ளஸ் வந்துச்சுன்னா லாஸ்ட் நம்பர் ப்ளஸ் 1 ஃபஸ்ட் நம்பர் அப்படியே மாறிடும். அப்போ 20 + 1/2 சார். 21/2 21/2. 10.5. ஓகே, ஸோ நிறையா இந்த மாதிரி கொஷின்ஸ் அப்படியே வரும் ஃப்ரெண்ட்ஸ். 25 ஈஸியாக அடிச்சிடலாம். ரிப்பீட்டடாக சில கொஷின்ஸ் பார்த்துக்கிட்டே இருங்க. ஓகே, இங்கே பாருங்களேன். ஸோ இது வந்து வெறும் 4 டேர்ம் தான் கொடுத்துருக்காங்க. இப்படி வரப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? சால்வ் பண்ணிடணும். ஓகே, ஏன்னா இதெல்லாம் நடுவில் சிம்பிள் இல்லைன்னா இன்டூன்னு அர்த்தம். ஒரே நிமிஷம் ஃப்ரெண்ட். சொல்லுங்கப்பா. நான் கிளாஸ்ல இருக்கேன். சரி, வந்துட்டு சொல்லுங்க. ஓகேப்பா. ஓகே. ஸோ இந்த கொஷின் போட்டுருவீங்களா? 1லேருந்து ஆஃப் போச்சுன்னா 1/2 1/3 1/5 சார். 4/5 1/5 கரெக்ட். 1/5 தான் சார். கரெக்ட். ஓகேவா? ஸோ அப்போ ரிவிஷன் இதுதான் லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். ஸோ ஒரு கலப்பு பின்னத்தை நாம் வந்து தகா பின்னமாக தான் மாற்ற முடியும். ஸோ மிக்சட் ஃப்ராக்ஷன் can always be converted to improper fraction. புரியுதா? அதுதான் இந்த கொஷின்ஸ். இதெல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தாச்சு. வீடியோவும் இருக்குது, ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இது பார்த்தாச்சு. ப்ராடக்ட் லா, கோஷன்ட் லா, பவர் லா, இதையும் முடிச்சாச்சு. இதெல்லாம் பார்த்தாச்சு இல்லை லாஸ்ட் கிளாஸு? 6 கொஷின் பார்த்தாச்சு. 8 9. ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்தேன். இதுவாக கொடுத்தேன்?
இல்லை இதா P plus அந்த மாதிரி கொடுத்தீங்க சார். கொஸ்டின் நம்பர் 13 கொஸ்டின் நம்பர் 13 இது ரெண்டு இதுவா நம்ம கொடுத்தீங்க. இதுக்கு அடுத்து ஒரு sum கொடுத்தீங்க இது சார். நான் 14th போட்ட sum. மாதிரி இருக்கே. See friends, இந்த கொஷின் பாருங்க. If 9/20 சார். 9/20 சூப்பர் ப்ரோ. If P plus 2Q வந்து 18 கொடுத்துருக்காங்க, அப்புறம் P into Q வந்து 40. நம்மள இந்த எக்ஸ்பிரஷனோட வேல்யூ கேட்குறாங்க கரெக்டா? ஸோ 2/P plus 1/Q. நம்ம என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? பண்ண என்ன வரும்? 2Q அப்புறம் P into 1P நடுவில் என்ன சிம்பிள் இருக்குது? ப்ளஸ்ஸு டிவைடட் பை P into Q. இப்போ இதுக்கு தான் நியூமரேட்டருக்கு தான் வந்து வேல்யூ கொடுத்துருப்பாங்க. P plus 2Q 18. டினாமினேட்டர் P into Qக்கு 40. கேன்சல் பண்ணலாமா 2 டேபிளில்? 9/20. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளியராக இருக்கா? இப்போ 14th கொஷின். ஓ சாரி, 14th கொஷின். இது சால்வ் பண்ணிட்டீங்களா? எஸ் சார் எஸ் சார் ஆன்சர் ஆன்சர் 6ஆ? 3 சார் 3 sir. 3. ஓகே 3 சார். see friends, இது வந்து ஒரு மிக்சட் ஃப்ராக்ஷன், இது ஒரு மிக்சட் ஃப்ராக்ஷன், நடுவில் பெருக்கல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், புரியுதா? ஸோ 5 1/5 3 1/3 இதை வந்து ப்ளஸ்ஸோ மைனஸோ பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு முழு எண்களை தனியாக ஆப்ரேட் பண்ணணும் கரெக்டா? அப்போ ஆன்சர் என்ன வரும்? 5 + 3 + 1/5 + 1/3. இதோட ஆன்சர் என்ன வரும்? 8 + 8/15ங்களா? ஓகேவா? வருதா? இது கரெக்டான ஆன்சரான்னு பாருங்க இந்த கொஷினுக்கு. அதே வந்து 5 1/5 into 3 1/3 இதெல்லாம் எதுக்குன்னா நிறைய பேர் டவுட் கேட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, இதை தனியாக எடுத்துக்கிறாங்க. 5 into 3 அப்புறம் ப்ளஸ் 1/5 into 1/3 இப்படி போட்டுட்ருக்காங்க. இப்படி போட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், புரியுதா? கிளியர்? ஏன்னா இங்கே மல்டிப்ளிகேஷன் வருது. இந்த அடிஷனுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு முழு எண்கள் தனியாக வச்சுக்கிறோம். எதனால் அப்படி பண்ணுறோம்? ஏன்னா இது எதுக்கு ஈக்குவல்? 5 1/5னா 5 + 1/5 + 3 + 1/3 புரியுதா? அதனால தான் நம்ம ஹோல் நம்பர்ஸை தனித்தனியாக ஆட் பண்ணுறோம். ஓகே, இங்கே வந்து 5 + 1/5 into 3 + 1/3 தானே இதோட எக்ஸ்பான்ஷன். எஸ் சார். இப்போ 5ம் 3ம் எடுத்தோன்னே பண்ணிடாதீங்க, லாஜிக்கலாகவே தப்பாக வரும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், அப்போ கலப்பு பின்னத்தை தகா பின்னம் மிக்சர் டு இம்ப்ராப்பர் பண்ணுங்க. Cross multiply. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ 26/5 into 10/3 அவ்வளோதான். ஸோ இதுக்கு வந்து கேன்சல் ஆச்சுன்னா இது ஒரு ரேண்டம் கொஷின் தான். ஸோ 32/3 தான் இந்த கொஷினுக்கு ஆன்சர், நான் கொடுத்த கொஷினுக்கு. இப்போ இதே கான்செப்ட் தான் இங்கே அப்ளை பண்ணணும். கிளியராக இருக்கா? இதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்பப்போ வந்து ஏன்னா புக்கில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி செலக்டிவாக தேர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கிளியராக இருக்கா? அந்த கண்டினியூட்டி கிடைக்காது. இப்போ அதே லாஜிக் இங்கே அப்ளை பண்ணுங்கள். 25 + x/5 இதுதான் இதோட எக்ஸ்பான்ஷன் இன்டூ 15/4 தட் இஸ் ஈக்குவல் டு 21. கிளியராக இருக்கா? ஓகே, ஸோ சில நியூ கமர்ஸ்க்கெலாம் இருக்கீங்க, அதனால் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டுடலாம். ஸோ 25 + x இதை கேன்சல் பண்ணலாம்ல. இப்போ இது மல்டிப்ளிகேஷன். 1 5s are 5, 3 5s are 15. புரியுதா? அப்புறம் பாருங்கள், இதெல்லாம் கேன்சல் பண்ணிடுறீங்க. இங்கே என்ன இருக்குது? 3 இருக்குது. இங்கே 21 தானே இருக்குது. 2 எங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்? நியூமரேட்டர் தொகுதியில் தானே இருக்குது. இதை கேன்சல் பண்ணலாம். புரியுதா? 1 3s are 3, 7 3s are 21. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதை அப்படியே அங்கே கொண்டு போய் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படி பண்ணாதீங்க. ஓகே, ஸோ ஈக்குவல் டு 7. இங்கே ஒரு 4 இருக்கா? இது ஈக்குவல் டுக்கு இங்கே போச்சுன்னா என்ன ஆயிரும்?
மேலே Multiple. அவ்வளோதான். சார் ஓகே, ஸோ அப்போ 25 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 28. சார் 3 விட்டுட்டீங்க. 3 ஓகே தான் கேன்சல் ஆ பண்ணிட்டோம். ஓகே சார். அதுதான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த 3யவும் இந்த 21யும் கேன்சல் பண்ணிக்கலாம். 1 3s are 3, 7 3s are 21. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? 28. இது யாருக்கோ கஷ்டமா இருக்கா? இல்ல நான் இங்க கொண்டு போய் தான் போடுவேன் அப்படின்னாலும் ஓகே, தலைகீழா மாத்திட்டு உங்க சாய்ஸ் தான். பட் இந்த மாதிரி நீங்க வந்து சிம்பிளிஃபை பண்ண கத்துக்கோங்க. அடுத்த கொஷின். ஸோ இப்போ வந்து பார்ட் 6 ஏன்னா ரொம்ப பெரிய டாபிக் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே Sir, last question மட்டும் once again காமிங்க. ஓகேம்மா. இது வந்து ஆக்சுவலாக ஹோம்ஒர்க் கொஷின். சார் தெரியலையா? சொல்லுங்க. சார் நான் இப்பதான் சார் ஜாயின் பண்ணேன். நிறைய சம்ஸ் எடுத்துட்டீங்களா சார்? இது வரைக்கும் அந்த நம்ம 4 கிளாஸ்ல என்ன பார்த்தோமோ அதோட சம்மரி பார்த்துருக்கோம். 4 கிளாஸ் வந்திருந்தீங்கன்னா ஒன்றும் கவலை இல்லை. வந்திருக்கேன் சார். அப்போ பிரச்சனை இல்லை, கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே சார். நோட்ஸ் கொஞ்சம் சென்ட் பண்ணிடுறீங்களா சார் குரூப்ல? நோட்ஸ் இல்லைம்மா, ரெக்கார்டிங் இருக்கு. நோட்ஸ் வந்து நீங்க தான் எடுக்கணும், நான் எடுக்க மாட்டேன். அந்த ரெக்கார்டிங் கொஞ்சம் சென்ட் பண்றீங்களா ரெக்கார்டிங் சார்? வந்து நான் சென்ட் பண்றேன், ஷூரா சென்ட் பண்றேன். ஓகே சார், தேங்க் யூ சார். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஷின் வந்து எதுக்கு சொல்லித்தரேன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ 64 2 பவரில் எப்படி எழுதலாம்? நானே போட்டேன் கரெக்டா. 2 பவர் 6 64 கரெக்டான்னு பாருங்க. 2 பவர் 5 32, 2 பவர் 6 64ன்னு எழுதலாமா? Yes, sir. 64 வந்து 2 பவரில் 2 பவர் 6ன்னு எழுதுறேன். நான் என்ன பண்ணுறேன், இந்த 6ங்கிற பவர் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதை 3 into 2ன்னு எழுதுறேன். புரியுதா? 3 2s are 6 தானே. அப்புறம் என்ன பண்ணுறேன், இந்த 3யவும் 2யும் பிரிச்சிடுறேன். அதாவது இப்படி 2 cube இப்படி பண்ணலாமான்னு பாருங்க. இப்படி பண்ணுறதுக்கு நான் என்ன லா யூஸ் பண்ணுறணும்? என்ன லா யூஸ் பண்ணுறேன்? பவர் லா. பவர் லா என்ன சொல்லுது? நான் இப்படி இருந்து இப்படி போகிறேன் கரெக்டா. ஸோ 2 நம்பரை பெருக்கலாம் கரெக்டா. பவர் ஆஃப் பவரில் இருக்கப்ப 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணலான்னு சொல்லுது பவர் லா. நான் என்ன பண்ணுறேன், இப்படி போகிறேன். ஸோ ஏ 3 into 2ன்னு இருக்கிறத நான் எப்படி பண்ணுறேன்? புரியுதுங்களா? அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்குது? 8 பவர் 2. அதுதான் இந்த 64. எல்லாம் ஒன்று தானே. புரியுதா? பவர் லா வந்து நம்ம எப்படி ரிவர்ஸ்லையும் யூஸ் பண்ணலாம், ஃபார்வர்ட்லையும் யூஸ் பண்ணலான்ட்டு அதை தான் இங்கே பண்ணுறேன். ஸோ 81ங்கிற நம்பர் எடுத்துக்கிறேன், 81ங்கிறத. அதை 3 பவரில் எப்படி எழுதலாம்? 3 3s are 9, 9 3s are 27, 27 3s are 81. இந்த 4 நான் என்ன பண்ணுறேன், 2 into 2ன்னு எழுதுறேன். ஓகே, அப்புறம் என்ன பண்ணுறேன், 3 square the whole squareன்னு எழுதுறேன். 9 square. எல்லாம் ஒன்று தானே. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இது எதுக்கு நான் சொல்லி தந்துட்டு இருக்கேன் தேவையில்லாம? எதுக்குன்னா, இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கீழ்காணும் எண்களை 100ஓட பவர்ஸ்ல எழுதணும். போன கொஸ்டின்ல என்ன பவர்ல இருக்கு? 2 பவர்ல. எல்லாமே 2 பவர்ல எழுதியிருக்குமா? இந்த கொஸ்டின் என்ன கேட்குறேன், 100ஓட பவர்ல எழுதுறேன். ஒரு நம்பருக்கு 100 பவர் வரும்னா எப்படி? வாட் இஸ் த மீனிங்? a பவர் 100. புரியுதா? சப்போஸ் எக்ஸை வந்து 100ஓட பவரில் எழுதணும்னா என்ன பண்ணுறோம்? எக்ஸ் பவர் 100 கரெக்டா. 9 100 பவர்ஸில் எழுதுனேன் ரைட். 100th பவர் ஆஃப் 9. அப்போ என்ன பண்ணலாம்? 9 பவர் 100. ஓகே, இப்போ இந்த கொஷின் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் கொஷின் 2 பவர் 400 இருக்கு.
ஃபர்ஸ்ட் கொஷின் என்னது 2 பவர் 400 தமிழ் என்ன சொல்லலாம் மடங்கா 400 மடங்கு அடுக்கு 2 ஓட 400 அடுக்கு சரி வாட் எவர் அடுக்கு 400 சார். என்ன பண்ணலாம் மேடம் 2 பவர் 400 ஆமா இதுதான் மெயின் கான்செப்ட் நல்லா அப்சர்வ் பண்ணுங்க ஸோ 2 வந்து 400ன்னு இருக்கா 4 இன்ட்டு 100ன்னு எழுதுறேன் ஓகே எழுதுனா எனக்கு என்ன கிடைக்கும் 2 பவர் 4 த ஹோல் பவர் 100ன்னு நான் வச்சுக்கலாமா அப்ப 2 பவர் 4 என்ன கிடைக்கும் எனக்கு 16 power 100. கிளியரா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இப்போ பி கொஷின் செகண்ட் கொஷின் பாருங்க 3 பவர் 300 இருக்கு ஒரு சின்ன லாஜிக் தான் இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு கொஷின் கேட்பாங்க அது என்ன கொஷின் உங்களுக்கு அடுத்த இதில் காட்டுறேன் இந்த மாதிரி கொஷின்லாம் நீங்கள் இந்த மாதிரி சின்ன லாஜிக் வச்சு கிராக் பண்ணிடலாம் 3 பவர் 300 27 பவர் 100 சார். கிளியர் மேடம் கொஞ்சம் கிளியர் ஆகிட்டாங்க அப்போ 3 கியூப் த ஹோல் 100 சி ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு எல்லாமே தெரியும் பட் கொஞ்சம் அப்ளை பண்ணுறதுக்கு தான் லேட் ஆகும் அப்போ 27 பவர் 100 இப்போ தேர்ட் கொஷின் சி பாருங்க 6 பவர் 200ங்களா 36 by 3600. 36 வெரி குட் ஸோ அப்போ 6 ஸ்கொயர் பவர் 100 36 பவர் 100 ஓகே இப்போ கொஷின் கேட்பாங்க டிஎன்பிஎஸ்சியில் இந்த 3ல் எது பெரியது புரியுதா இந்த 3 நம்பர்ஸ் கொடுத்துட்டு எந்த நம்பர் பெரிய நம்பர்னு கேட்பாங்க என்ன பண்ணலாம் என்ன கற்றுக்கிட்டீங்க இதுலேருந்து பிக் நம்பரோட பவர் தானேங்க சார் பெருசு அப்படி இல்லை என்ன லாஜிக்காக இருக்கும் லாஜிக் என்னன்னா எந்த நம்பர் இருந்தாலும் சரி அந்த நம்பரோட பவரை வந்து நீங்கள் ஒன்றா வச்சுக்கணும் அதுக்கு தான் இந்த கான்செப்ட் நான் சொல்லித்தரேன் இப்போ பாருங்க 16 பவர் 100 இருக்கு 27 பவர் 100 இருக்கு 36 பவர் 100 இருக்கா அப்படிங்கிறப்ப எனக்கு 36 பவர் 100 தான் பிக் நம்பர் புரியுதா ஃப்ரெண்ட்ஸ் கான்செப்ட் இதுதான் கான்செப்ட் புரியுதா இது பெரிய கான்செப்ட் ஆக்சுவலா நல்லா ஒரு தடவை அப்சர்வ் பண்ணுங்க ஏன்னா பவர் வந்து வெவ்வேறு தான் கொடுப்பாங்க ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டாவே நம்பரோட பவரை வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் நாம் டிசைட் பண்ண முடியும் அந்த நம்பர் பெருசாக இருக்குமா சின்னதாக இருக்குமான்னு புரியுதா பெரிய நம்பரை வச்சு நம்ம சொல்ல முடியாது அந்த பெரிய நம்பராக இருந்தாலும் சரி சின்ன நம்பராக இருந்தாலும் சரி நம்பரோட பவர் இதுதான் பவர் அடுக்கு அதை வச்சு தான் we can decide whether the number is big or small clear இருக்கா அப்ப இதுல எது பெரிய நம்பர் 36 இது 6 6 பவர் 200 தான் பெருசு இந்த கான்செப்ட் கிளியரா இருக்கா Yes, sir. எல்லாத்துக்கும் புரியுது டைம் சொல்லுங்க சார். இன்னொரு தடவை சொல்லட்டாமா ஷூரா சொல்றேன் இல்ல இது ரெக்கார்டிங் பாத்துக்கிறீங்களா ஓகே சார் பாத்துக்கிறேன் சார். எந்த இடத்துல டவுட்னு மட்டும் சொல்லுங்க நான் சொல்றேன் சார் லாஸ்ட் இப்ப 100 பவர் வந்து எல்லாத்துலயும் சேமா இருக்கு சார் அதனால ஒண்ணுன்னு வச்சுக்கிறோம் டிஃபரெண்டா வரும்போது ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகுது சார். இதுதான்மா டிஃப்ரெண்டாவே இருக்கு இதுல எதுவுமே சேம் இல்ல ஃபர்ஸ்ட் ஏ பாருங்க 2 பவர் 400 தானே இருக்கு கரெக்டா இது 300ன்னு இருக்கு 200ன்னு இருக்கு இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா எல்லாமே செஞ்சுரி இருக்கு 200 300 400ன்னு இருக்கு பட் நான் எக்ஸாம்ல என்ன கேட்பேன் சொல்றேன் சப்போஸ் 6 பவர் 25 அப்புறம் என்ன பண்ணலாம் 6 பவர் 75 3 பவர் 125 2 பவர் 200 இதுல எது பெருசுன்னு கேட்கலாம் புரியுதா இத ஹோம்வொர்க்கா வச்சுக்கோங்க ஓகே சார். இந்த क्वेश्चन நாமளா क्वेश्चन ஃப்ரேம் பண்ணலாம் फ्रेंड्स புரியுதா ப்ரொவைடட் கான்செப்ட் கிளியரா இருக்கணும் என்ன கான்செப்ட்
நம்பர்ஸோட பேஸை வச்சு நம்ம டிசைட் பண்ண முடியாது மேக்ஸிமம். அதோட பவர்ஸை வந்து நம்ம சேமாக வச்சுக்கிட்டா நம்ம சொல்லிடலாம். இதே கொஷினை எல்லாத்துக்கும் பவர் வந்து நான் 500 500 500 கொடுத்ததுன்னா ஈஸியாக சொல்லியிருப்பீங்க. 6 பவர் 500 தான் பெரிய நம்பர்னு. பட் நாம் அப்படி கொடுக்கல. புரியுதா? ஸோ இதுக்கு வந்து நீங்கள் தான் ஜட்ஜ் பண்ணும். இப்போ 25 125 75 இருக்கு, 300 இருக்கா, காமனாக ஒரு நம்பர் நீங்கள் வச்சுக்கணும். அதை வச்சு ட்ரை பண்ணுங்க. இது வந்து ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். ஸோ காம்ப்ளிகேட்டடாக கொடுக்கல, கான்செப்ட் புரியறதுக்கு தான் கொடுத்துருக்கேன். இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு என் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா எனக்கு அப்படியே வாட்ஸ்அப் பண்ணிடுங்க இந்த கொஷின். ஓகே, மாற்றலாமா? எஸ் சார். ஓகே சார். கேளுங்க. எவ்வளோ கொஷின்ஸாக இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ண தான் ஃப்ரெண்ட்ஸ் அதோட டெப்த்து நீங்கள் தெரியும். சொல்லுங்கள். ஓ எஸ்ஆர் சொன்னீங்களா? ஓகே. இப்போ இந்த கொஷின் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 நம்பரில் எது பெரிய நம்பர் பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக தான் கொடுத்துருக்கேன். 400 300 100 தான் இருக்குது. ஸோ 2 பவர் 400 ஆடிபிளாக இருக்கா எல்லாத்துக்கும்? எஸ் சார். ஓகே. ஸோ 2 பவர் 400 அப்போ 2 பவர் 4 into 100ன்னு வச்சுக்கிறோம். சிக்ஸ்டீன் பவர் 100. சார் ஆன்சர் வந்து 3 பவர் 300 ஆன்சர் சார். அதான் வருதா? ஸோ 3 பவர் 3 into 100 27 பவர் 100. ஸோ தேர்டு நம்ம சால்வ் பண்ணவே தேவையில்ல. என்ன வருது? 6 பவர் 100. அப்போ இந்த 3க்கு எது பெருசாக இருக்குது? எல்லாத்துக்குமே பாருங்கள் பவர் வந்து 100ல் தான் இருக்குது. அடுக்கு வந்து 100 சேம். அப்போ வந்து பி ஆப்ஷனா 3 பவர் 300 தான் பெருசு. கிளியராக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? இதே ஸ்மால் நம்பர்னு கேட்டால் எது வரும்? இது வந்திருக்கும் 6 பவர் 100. இதுதான் பிக். கிளியராக இருக்கா இந்த கான்செப்ட்? எஸ் சார். ஓகே. தேர்ட் கொஷின், செகண்ட் லார்ஜஸ்ட்னு நான் ஒரு கொஷின் பார்த்தேன் இன்னைக்கு ரயில்வே எக்ஸாமில். அதாவது இது எதுக்கு கேட்டிருக்காங்கன்னா, நம்ம கொஷின் வந்து திடீர்னு வந்து இரண்டாவது பெரியதுன்னு பார்த்துட்டு மைண்ட் வந்து வெறும் பெரிய நம்பர்னு ஃபிக்ஸ் ஆயிரும். அதனால ஒவ்வொரு கொஷினும் லைன் பை லைனாக படிங்க. அதுக்காக தான் இந்த கொஷின் கொடுத்துருக்கேன். Five power 300. 5 பவர் 300 தான் பெருசுங்களாமா? ஓகே. Second largest. செகண்ட் 2 லார்ஜஸ்ட் power 400. 2 power 400. ஓகே. 2 power 400. 400 வந்து 16 பவர் 100 வருது. 2 power 400 தான் சார். 5 power 3 னா 125 power 100. வெரி குட். 2 power 400. 8 power 100. 2 power 400 தான் சார் ஆன்சர். செகண்ட் லார்ஜ். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பெருசு, இது வந்து செகண்ட் லார்ஜஸ்ட், அப்புறம் தேர்ட் லார்ஜஸ்ட். ஸோ இதை வச்சு தான் நம்மளை என்ன கேட்பாங்க, இந்த நம்பர்ஸ் கொடுத்துட்டு 2 power 400 sir. ஓகேம்மா. இப்போ செகண்ட் லார்ஜஸ்ட்னா எது வருது? 2 பவர் 400. இதுதான் செகண்ட் லார்ஜஸ்ட். இப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன கொஷின் கேட்கலாம்? ஏறு வரிசை அசெண்டிங் ஆர்டரில் இந்த நம்பர்ஸை நீங்கள் வரிசைப்படுத்தலாமா? அதே மாதிரி டிசெண்டிங் ஆர்டரில் பண்ணிடலாமா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்பர்ஸ் பொறுத்த வரைக்குமே அதோட பவரை வச்சு தான் டிசைட் ஆகுது. புரியுதா? எஸ் சார். ஓகே. இப்போ அடுத்த கான்செப்ட் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரூட் ஆஃப் எக்ஸ்னா என்ன அர்த்தம்? எக்ஸ் பவர் 1/2. 1/2. இது எல்லாத்துக்குமே தெரியும்ல? எஸ் சார். ஓகே. ஸோ இப்போ இப்படின்னா என்ன? இந்த இடத்துல 3 வந்துச்சுன்னா X power 1/3. X power 1/3. அது பேர் என்ன சொல்லுவோம்? இது X வந்து root of X. ஓகே ஓகே. Cube root. அதாவது இதை வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம 2 மேக்ஸிமம் இங்கே போட மாட்டோம். ஓகேவா? ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? இது எக்ஸின் மூலமா தமிழில்?
எஸ் சார். ஓகே, அப்ப இது சார் என்னது? எக்ஸ் பவர் கனமூலம். கனமூலம் எக்ஸ் பவர் 1/3. சரி, இங்க ஃபோர்த் ரூட் ஆஃப் எக்ஸ்னா எப்படி போடுவோம்? எக்ஸ் பவர் 1/4. இதெல்லாம் உங்களுக்கு எழுத தெரியும்ல இப்போ ஈஸியா. எஸ் சார். ஃபிஃப்த் ரூட் ஆஃப் எக்ஸ்னா என்ன பண்ணும்? எக்ஸ் பவர் 1/5 ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தமிழ்ல என்ன வருது இதுக்கு? எக்ஸ் பவர் 1/5 எழுதுறோம்ல, இது தமிழ்ல சொல்லுங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த மாதிரிலாம் தமிழ்ல சொன்னதே இல்லையா? சரி, எழுத தெரியல. என்னமா அவர் தான் சார் சொல்லுவாங்க. பவர் 1/5ன்னு சொல்லிடுவீங்களா? ஆமா சார். எக்ஸ் பவர் 1/5 அப்போ பிரச்சனையே இல்லை. சரி, இப்போ இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒன்று சொல்லியிருக்கேன். இது ஆல்ரெடி இந்த கான்செப்ட் சொல்லியாச்சு. என்ன கான்செப்ட்? ஏ பவர் மைனஸ் எம் எப்படி எழுதலாம்? 1/a power m. புரியுதுங்களா? ஓகே, அப்பதான் வந்து 5 பவர் மைனஸ் 1 நம்ம எப்படி எழுதுறோம்? 1/5. 5 பவர் மைனஸ் 2 எப்படி எழுதுறோம்? 1/5. 5 ஸ்கொயர். 5 பவர் மைனஸ் 3 எப்படி எழுதுறோம்? 1/5 கியூப். 1/5 cube. அப்ப 5 பவர் மைனஸ் 90 எப்படி எழுதலாம்? 1/5 power 1/5 பவர் 90. புரியுதா? இது கரெக்டா சொல்லிடுறீங்க. இப்போ இங்கே வாங்க, அங்கேயே போட்டேன். 1/5 பவர் மைனஸ் 1 எப்படி எழுதலாம்? அது 5ஆ? 5 அது எப்படி ஒர்க்கிங் ரூல் சொல்லுங்க பார்ப்போம். 5/1 1/1/5 வரும் சார். அதாவது என்ன அர்த்தம்னா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, இங்கே பவர் இருக்குல்ல, இந்த பவரில் என்ன இருக்கு? மைனஸ். மைனஸ். அப்போ இந்த -1 ஒன்றுங்கிறது இந்த 1க்கும் வரும், இந்த 5க்கும் வரும். கரெக்டுங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன வரும்? 1 பவர் 1/5 பவர் மைனஸ். இங்கே பாருங்க, 1 பவர் மைனஸ் 1 டிவைடட் பை 5 பவர் மைனஸ் 1ங்களா? இந்த -1 உள்ள போச்சுன்னா எங்கெங்க போகும்? இந்த 1க்கும் போகும், இந்த 5க்கும் போகும். கரெக்டா? இப்போ என்ன லாஜிக் ஆக்சுவலா? ஒரு நம்பருக்கு மைனஸ் வந்தாவே அது என்ன வந்துடும்? என்ன ஆயிரும்? டினாமினேட்டர். அது டென்ஷன் denominatorல வரும். வச்சுக்கிறீங்க. அது டென்ஷன் ஆகி அந்த இடத்த விட்டு ஷிஃப்ட் ஆயிரும். இப்போ 1 பவர் மைனஸ் 1 வந்துருச்சு இல்லை, இது என்ன ஆயிடுச்சு? டென்ஷன் ஆயிடுச்சு. அப்படியே என்ன பண்ணுது? கீழே வந்துடுது. இங்கே 5 எங்கே இருக்கு? கீழே இருக்கு. அது பார்க்குது, ஐயோ நமக்கும் மைனஸ் வந்துருச்சேன்ட்டு. உடனே என்ன பண்ணிக்குது? ரெண்டும் வந்து இடத்த மாற்றிக்குது. அதுதான் இந்த 5 பவர் 1 ஆயிரும், இங்கே 1 பவர் 1 ஆயிரும். புரியுதா? அப்போ ஆன்சர் 5. இந்த ஷிஃப்டிங் ரூல்லாம் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ அதனால தான் 1 பவர் மைனஸ் 1/5 பவர் மைனஸ் 1ஓட வேல்யூ என்னது? 5. ஓகே, சி இதெல்லாம் எந்த புக்லேயும் இருக்காது, கிளியராக எழுதி வச்சுக்கோங்க. இப்போ இது எங்கே நமக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொஷின் பாருங்களேன். இது தெரியுதா? என்ன கொடுத்துருக்கேன்? 2/5 பவர் மைனஸ் 1. ஸோ என்ன ஆயிடுச்சு? இந்த -1ங்கிறது இந்த 2க்கும் வரும், இந்த 5க்கும் வருங்களா? அப்போ என்ன ஆயிரும்? 5/2 சார். அவ்வளோதான், அங்கேயே போட்டேன்ல. பட் அந்த ஒர்க்கிங் ரூல் சொல்கிறேன் பாருங்க. 5 பவர் மைனஸ் 1. ஸோ 2 என்ன ஆயிடுச்சு? ஐயோ பவர் வந்து நமக்கு மைனஸில் வருது, நாம் இடத்த மாற்றிடணும் அப்படின்னு கீழே வருது. அப்போ அதுக்கு +1 வந்துடும். இப்போ 5 பார்க்குது, நமக்கும் வந்து பவரில் -1 வந்துருச்சு, இடத்த மாற்றிடலான்னு சொல்லிட்டு அது மேலே வந்துடுது. ஸோ அதுதான் ஆன்சர். என்னது? 5/2. கிளியராக இருக்கா? சி ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து சின்ன சின்ன லாஜிக்ஸ் வந்து நமக்கு சிம்பிளிஃபிகேஷனில் வந்து செமையாக ஹெல்ப் பண்ணும். ஓகே, இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிட்டிங்களா? இப்போ இந்த கான்செப்ட் கிளியராக இருக்கா? இப்போ அடுத்த ஸ்லைட் பாருங்க. சி இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இது வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிற ஒரு டெஃபினேஷன் மாதிரி. என்ன டெஃபினேஷன்னா,
இப்போ எக்ஸ் பவர் எம் பை என்ன புரியுதா? எப்படி நம்ம சொல்லலாம்னா nth ரூட் ஆஃப் mth பவர் ஆஃப் எக்ஸ்னு சொல்லலாம். அதான் இங்கே சொல்கிறாங்க nth ரூட் ஆஃப் எம்மோட பவர் ஆஃப் எக்ஸ்னு சொல்லலாம். இல்லை mth பவர் ஆஃப் nth ரூட் ஆஃப் எக்ஸ்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அப்படின்னா இப்போ இது என்னவா மாறுது? நம்ம பார்த்தோம்ல எக்ஸ் பவர் 1 என்னன்னா என்ன அர்த்தம்? nth ரூட் ஆஃப் எக்ஸ். கரெக்டா? இப்போ நீங்கள் சொன்னீங்க எக்ஸ் பவர் 1/2னா ரூட் ஆஃப் எக்ஸ்ன்னு சொன்னீங்க. கரெக்டா? இப்போ எக்ஸ் பவர் 1/3னா என்ன சொன்னீங்க? கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அப்படியே ரிவர்ஸில் கொடுத்து இப்படி கேட்குறேன். எக்ஸ் பவர் 1 என்ன எப்படி எழுதலாம்? ரூட் ஆஃப் என்னன்னு எழுதலாமா? கரெக்டா? ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு பவரும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பாருங்க, எக்ஸ் வெறும் n இல்லை, 1/n இல்லை, m/nன்னு இருக்கு. இந்த mங்கிறது என்னது? அடுக்கு, பவரு. இந்த டினாமினேட்டில் வர என்னங்கிறது என்னது? மூலம், ரூட்டு. புரியுதுங்களா? அதை எப்படி எழுதுறாங்க பாருங்க. இங்கே தான் நீங்கள் வந்து உங்கள் கான்சன்ட்ரேஷனை வந்து வைக்கணும். இங்கே பாருங்க, பவரில் வந்திருக்கா? ஸோ எக்ஸ் பவர் m/n எப்படி எழுதுறோம்? கரெக்டா? இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்க, இது வந்துருச்சு. பவர்லா படி விதிப்படி. ஓகே, இல்லை இப்படியும் எழுதலாம். எல்லாம் ஒன்று தான், அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ் பவர் the whole root of n. இது அப்படியே கொஞ்சம் நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. இது பார்க்க தான் கொஞ்சம் அப்படியே வேகா இருக்க மாதிரி இருக்கும், பட் இதை வச்சு சம்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் இவ்வளோ விஷயம் நீங்கள் படிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, எங்கே ஆரம்பித்து இப்போ வந்து சர்ச் வரைக்கும் வந்துட்டோம். இதை நோட் பண்ணிக்கிட்டீங்களா? தூங்கிறீங்களா? நோட் பண்ணிட்டோம் சார். நோட் பண்ணியாச்சுல? ஓகே, இப்போ வந்து கொஷின்ஸ் வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க, இது அப்படியே வந்து ஸ்கூல் புக் கொஷின் தான். உங்களுக்கு வந்து எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க. கேளுங்கம்மா. போன ஸ்லைடு ஒரு பார்த்துக்கோங்க. சார் அதுல வந்து லாஸ்டா nth ரூட் ஆஃப் எக்ஸ் பவர் எம்மா சார்? ஆமாம்மா, இங்கே பாருங்க. அதாவது இது ரொம்ப வந்து காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. ஜஸ்ட் எக்ஸ் பவர் m/n வந்து எப்படி எப்படியெல்லாம் எழுதலாம்னு சொல்லியிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. ஓகே, இதை வச்சு பெரிய உங்களுக்கு வந்து காம்ப்ளிகேஷனாலாம் ஆயிக்காதீங்க. இப்போ கொஷின்ஸ் பாருங்க, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். என்ன கேட்குறாங்க, இந்த 4 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து 5 பவர் n வடிவத்தில் எழுதணும்னு சொல்கிறாங்க. ஓகே, எழுதி பாருங்க. இப்போ 625 இருக்கா? இது 5ஓட பவரில் எப்படி எழுதலாம்? நேற்று சொன்னீங்களே டானா மெத்தடு. நமக்கு தெரியும் 5 பவர் 4னா 625ன்னு, பட் சில பேருக்கு தெரியல. அப்போ 625-ஐ 5ஓட பவரில், கரெக்டா, 5ஓட அடுக்கில் எப்படி எழுதலாம்? 5 பவர் 4. செகண்ட் கொஷின் பாருங்க. 1/5-ஐ 5ஓட பவரில் எப்படி எழுதலாம்? 5 பவர் -1. இப்போதானே பார்த்தோம். ஓகே, இப்போ தேர்ட் கொஷின் பாருங்க. 5 பவர் 1/2. வெரி குட். ஸோ ரூட் ஆஃப் ஐனா என்ன அர்த்தம்? 5 பவர் ஆஃப். ஓகே, இப்போ ஃபோர்த் கொஷின். இங்கே நல்லா பாருங்க, 125 இருக்கு. 125-ஐ 5ல் எப்படி நம்ம சொல்லலாம்? 5 பவரில்
5 cube. 5 power மியூட் வச்சுக்கோங்க. இப்போ ரூட்டை வந்து நம்ம எப்படி சொல்லலாம்? பவர் 1 by பவர் ஆஃப். ஓகே, அப்போ இது இன்னும் நம்ம எழுதுறப்ப எப்படி கிளாரிட்டியாக எழுதலாம்? 5 பவர் 3/2. புரியுதுங்களா? 4th கொஷினோட ஆன்சர். ஓகே, இப்போ எக்ஸாமில் எப்படி கேட்கலாம்னா அடுத்த கொஷின் சொல்கிறேன். இந்த 4 கொஷின் கிளியராக இருக்கா? Yes, sir. ஓகே, ரொம்ப ஈஸியான கொஷின்ஸ் தானே? Yes, sir. எப்படி ஒரு நம்பரை தலைகீழாக எழுதலாம்? ஓகே, ரூட் வந்தால் எப்படி, தேர்ட் ரூட் வந்தால் எப்படி, 4th ரூட்டு, 5th ரூட்டு. இப்போ டிஎன்பிசி எக்ஸாமில் இப்படி தான் கொஷின் கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். மியூட் வைங்க, யார் பாட்டு கேட்டுட்டு இருக்கீங்க? கிளாஸ் முடிச்சுட்டு கேளுங்க. டென்ஷன் ஆயிடுச்சாட்டு இருக்குது கிளாஸ் பார்த்து. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இஃப் 243 ஈக்குவல் டு 3 பவர் n கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? 243-ஐ கண்டிப்பாக 3 பவரில் நம்மளால் எழுத முடியும். புரியுதா? அதுதான் ஹிண்ட்டு. இல்லாட்டி எதுக்கு பேஸ் 3-ஆ கொடுக்குறாங்க? போடுங்க டானா மெத்தடு. 81. 3 power 5 sir. வெரி குட். கொஷின் என்ன கேட்குறாங்க? n ஓட வேல்யூ n equal to 5 sir. அப்போ 243-ஐ நம்ம 3-ஓட பவரில் எப்படி எழுதலாம்? 3 பவர் 5 எழுதலாமா? தட் இஸ் ஈக்குவல் டு 3 பவர் என்னன்னா என்னோட வேல்யூ என்னது? ஸோ பேஸ் இருந்து ஈக்குவல் டு வந்துச்சுன்னா பவர்ஸை ஈக்குவேட் பண்ணிக்கலாம். கிளியராக இருக்கா? அப்போ n ஈக்குவல் டு 5. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் கிளியராக இருக்கா? Yes, sir. ஏதோ டவுட்ஸ் இருக்கா கேளுங்க. ஸோ நான் இது சில ஹோம்ஒர்க்லாம் கொடுத்தேன்ல, இருங்க. 1/1024 ஈக்குவல் டு 2 பவர் n அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த 1024-ஐ நம்மளால் 2 பவரில் எழுத முடியும். கரெக்டா? அப்போ 1/2 பவர் 10. ஒரு கிலோபைட் எவ்வளோ? வாட் இஸ் 1 KB? 124 sir. 1024 1024 bytes. ஓகே, ஓகேவா? அப்படின்னா n equal to -10 sir. மைனஸ் 10. சரியா? இப்போ 2 பவர் 10 வந்து டினாமினேட்டரில் இருக்குது. அதை நியூமரேட்டரில் போகணுன்னா என்ன பண்ணும்? 2 பவர் -10 ஆயிரும். புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ தானே பார்த்தோம். அது அப்படியே தலைகீழாக ரிவர்ஸில் போகுது. ஸோ ஒரு நம்பருக்கு பவரில் மைனஸ் வந்துச்சுன்னா அது என்ன ஆயிரும்? டென்ஷன் ஆகி கீழே போயிடும். அப்போ 1/2 பவர் 10. அதே லாஜிக்கை நம்ம இன்வர்ஸில் பார்க்குறோம். தட் இஸ் ஈக்குவல் டு 2 பவர் என்னன்னா என்னோட வேல்யூ என்ன? equal to -10. -n -10. வெரி குட்மா. கிளியராக இருக்கா? 7th கொஷின் பாருங்க. இந்த மாதிரி கேட்பாங்க. என்னாச்சு? The previous question one time explain பண்ணுங்க sir. அதாவதுமா 1/1024 1024-ஐ வந்து என்ன சொல்கிறோம்? ஈக்குவல் டு 2 பவர் என்னன்னா என்னோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இப்போ 2 பவர்னாவே இந்த நம்பரை கண்டிப்பாக 2 பவரில் எழுதணும். ஓகே, இப்போ எப்படி எழுதலாம்? 2 பவர் 1/2 எப்படி சார் வந்தது சார்? 1/2 பவர் 10 எப்படி சார் வந்துச்சு? அதுதான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இதுதான் கொஷின். கரெக்டா? இங்கே பாருங்க, 1024-ஐ எப்படி எழுதலாமா 2 பவரில்? உங்கள் பேர் என்ன தம்பி? 2 பவர் 5 என்னதுமா? 32. தம்பி உங்கள் பேர் என்னம்மா? டவுட் கேட்டிங்களா? 1024. தம்பி பேர் சொல்ல மாட்டேங்கிறாரு. ஓகேவா? தட் இஸ் ஈக்குவல் டு 2 பவர் n. ஓகே, ஏன்னா 1024-ஐ நம்ம 2 பவரில் எழுதுகிறோம், அவ்வளோதான். இப்போ என்ன ஆயிடுச்சு? இங்கே 2 பவர் n இருக்குது நியூமரேட்டரில், இங்கே 2 பவர் 10 டினாமினேட்டரில் இருக்குது. இவனை நான் இங்கே கூட்டிகிட்டு போகணுன்னா என்ன பண்ணணும்? ஒரு நெகட்டிவ் சிம்பிள் போடணும். அப்போ தான் டேலி ஆகும். ஓகே, ஸோ இப்போ வந்து பேஸ் சேமாக இருக்குது. ஈக்குவல் டு வந்துச்சுன்னா பவர்ஸை அப்படியே ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அதுதான் n ஈக்குவல் டு -10. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சி, ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி ஒரு 5-6 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இந்த கொஷின்.
அதான் உட்காந்து டைப் படிச்சிட்டு இருந்தேன். கிளியரா இருக்கா? 7th கொஸ்டின் போலாமா? எஸ் சார். Yes, sir. ஓகே, இது பாருங்க. இந்த 4 கொஸ்டின் இருக்கா, இதை வந்து நாம் சுருக்கணும், சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ 49 பவர் 1/2. ஓகே, எல்லாமே ஈஸியான கொஷின் தான். எப்பயுமே இங்கே பாருங்க, அந்த ரூட் ஆஃப் வந்துச்சுன்னா அதை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு பவருக்கு போங்க. புரியுதா? 7. ஃபர்ஸ்ட்டுக்கு 7 7 sir. அசால்ட்டாக சொல்கிறீங்க. செகண்டுக்கு 3/2 வாங்க சார். இருங்கம்மா, ஒவ்வொன்றா போவோம். 49 ஸ்கொயர் நம்பராக எப்படி எழுதலாம்? வர்க்கமா? 7 ஸ்கொயர்னு எழுதலாமா? பவர் என்ன இருக்குது? 1/2 இருக்குது. இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த ரெண்டு கேன்சல் ஆயிரும். எப்படி? பவர்லா படி. பவரில் என்ன பண்ணுது? பவரை மல்டிபிள் பண்ணிக்கலாம்னு சொல்லுதா? அப்போ மல்டிப்ளை பண்ணுறப்ப 2 × 1/2 என்ன ஆயிடுது? கேன்சல் ஆயிடுது. 7 பவர் 1 தான் வருது. ஃபர்ஸ்ட் கொஷினுக்கு ஆன்சர் என்னது? 7 தான். 7. கிளியரா? இப்போ இங்கே பாருங்க, 243 இருக்கு. எது க்ளூ? அப்ப இதுதான் க்ளூ. ஓகே, இதுக்கு இதுதான் க்ளூ, இதுக்கு இதுதான் க்ளூ. அப்ப அந்த ரூட் நம்பர்ஸ் தான் க்ளூவா இருக்கு. இப்போ 243 பவர் 2/5னா 5th ரூட்ல 243ங்கிற நம்பரை நம்ம எழுத முடியும். புரியுதா? இங்கே தான் நீங்கள் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 243 என்ன பண்ணும்? ஃபஸ்ட்டு டானா மெத்தடே போடுங்க. இதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன், இந்த டிவிசிபிலிட்டி ரூலில் நீங்கள் படிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். 3/5. எல்லா சாப்டருமே நம்பர் சிஸ்டமில் வந்து என்னது, இன்டர் ரிலேட்டட். டிவிசிபிலிட்டி ரூல்லாம் நான் கேட்டுட்ருக்கேன்ல, எது கேட்குறேன்? சும்மா டைம் ஓட்டவா? கிடையாது. எல்லா டாப்பிக்கும் இன்டர் ரிலேட்டட். இப்போ 243ங்கிற நம்பர் எந்தெந்த நம்பர்ஸால் டிவைட் ஆகும்? 2ஆல் ஆகும். 3 ஆல சார். சரி, நான் கேட்கறதுக்கு மட்டும் சொல்லுங்க. 2ஆல் ஆகுமா? ஆகாது சார். வெரி குட். 3ஆல் ஆகுமா? எப்படி எப்படி? பொற்செல்வியா யாரோ சொல்லுங்க. ஷாலினி. சார் பிரைம் ஃபேக்டரைசேஷன்ல 5 டைம்ஸ். இல்லம்மா, இந்த 243 3ஆல் டிவைட் ஆகணும் எப்படி கண்டுபிடிச்சிங்க? டைரக்ட் கொஸ்டின், டைரக்ட் ஆன்சர் வேணும். யாருனாலும் சொல்லுங்க. சார் லாஸ்ட் நம்பர் வந்து 3 ஆல மல்டிபிள் ஆகும் சார். டிவைட் ஆகும் சார் 3 ஆல. அதாவது 2 + 4 + 3. வெரி குட். மியூட். ஒரு நம்பர் கொடுத்துட்டு இது 3ஆல் ஆகுமா அப்படின்னு கேட்டா, இந்த நம்பரோட டிஜிட்ஸ் இருக்குல்ல, அதை அப்படியே ஆட் பண்ணுங்க. 2 + 4 + 3 என்ன வருது? 9. 9. இந்த மாதிரி ஆட் பண்ணி வர நம்பரு ஒன்னா 3ஆ இருக்கணும், இல்லை 3யோட மல்டிபிளாக இருக்கணும். புரியுதா? இந்த எண்ணோட டிஜிட்ஸ் இருக்குல்லம்மா, அதை ஆட் பண்ணி வர நம்பர் வந்து 3 இல்லை 3ஓட மடங்காக இருந்ததுன்னா இந்த நம்பர் வந்து 3ஆல் டிவைட் ஆயிரும். இப்போ கூட்டினா என்ன வருது? 9 வருது. 9 கண்டிப்பாக 3ஆல் டிவைட் ஆகும், இல்லை 3யோட மல்டிபிள் தான். 3 3s 9. ஸோ அதனால் வந்து 3க்கு வந்து இது பண்ணுங்க. ஓகே, அடுத்து 27 3 3. ஓகேவா? இப்போ 243 3யோட பவரில் எழுதலாம். 3 பவர் 5. த ஹோல் பவர் என்ன இருக்கு? கிளியரா இருக்கா? இப்போ நம்ம படி விதி அப்ளை பண்ணாலும் சரி, இல்லை அப்படியே நீங்கள் கேன்சல் பண்ணாலும் சரி, இப்போ பவர்லா படி 3 பவர் 5 × 2/5 வருது. இந்த 5 கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஆன்சர் என்ன வருது? 9. 3/9. 3 ஸ்கொயர் 9. அப்போ செகண்டுக்கு 9. கிளியராக இருக்கா? இப்போ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பவரில் நெகட்டிவ் வந்துருச்சு. நெகட்டிவ் வந்தாவே நம்பர் டென்ஷன் ஆகுதா இல்லையோ, நாம டென்ஷன் ஆயிரும். கரெக்டாக? சரி, இந்த கொஷின் இப்போ வேலைக்கு ஆகாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சிம்பிளாக யோசனை பண்ணுங்கள். 9 பவர் -1னா என்ன ஆகுது? 9 டென்ஷன் ஆகி கீழே வந்துடுது.
அப்போ 1 by 9 இதுக்கு பவர் ஆன்சர் 1/27. கொஞ்சம் அப்படியே யோசிங்க. 9 பவர் -29 ஆயிருது. 9 டென்ஷன் ஆகி பொசிஷனை மாற்றுது 1/9². இப்போ என்ன இருக்கு பவரில் வந்து இப்போ ஃபுல் நம்பர் வராமல் ஃப்ராக்ஷன் நம்பர்ஸ் வந்திருக்கு கரெக்டா? ஸோ அப்போ 9 பவர் -3/2 வந்துருச்சு. நமக்கு என்ன மைனஸ் வந்தால் இந்த நம்பர் டென்ஷன் ஆகி கீழே வருது, அவ்வளோதான். அதே பவர் தான் இருக்கும். ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து கீழே மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஸோ 9 வந்து ஸ்கொயராக எப்படி எழுதலாம்? 3 ஸ்கொயர் எழுதலாம். 3 ஸ்கொயர் த ஹோல் பவர் 3/2. இப்போ பவரில் யூஸ் பண்ணுங்க. அப்போ 1/3³ 27 3³ 27. 27 இந்த கொஷனுக்கு ஆன்சர் வந்து 1/27. ஃப்ரெண்ட்ஸ் கிளியரா இருக்கா? இதே தான் Yes, sir. 4th Sir. கொஷினா 6th கொஷின் போட்டிருக்காங்க. 4th தானே? 4th தான் சார். ஒரு மிஸ்டேக் கண்டுபிடிச்சாச்சு புக்கில். இது வந்து எல்லாமே புக் கொஷின்ஸ் தான். இன்னொன்று இதை பார்த்தோன்னு தான் ஞாபகம் வருது. இங்கே பாருங்க, ஃபிபனோசி சீரியஸ். நான் சொல்கிறது ஹோம்ஒர்க் எழுதிக்கோங்க. புக்கில் இருக்குது, ஃபிபனோசின்னு இருக்குது, ஃபிபனோசி எண்கள். அடுத்து ஏதோ நினச்சிட்டே இருந்தானே, ரோமன் லெட்டர்ஸ். இதை பேஸ் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தடவை கொஷின்ஸ் வரலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். சார் இது தமிழ்லையும் சொல்லுங்க சார். ஃபிபனோசி எண்கள், ரோமன் எழுத்துக்கள், அவ்வளோதான். ஃபிபனோசி எண்கள் போடுங்க. அப்புறம் ரோமன் லெட்டர்ஸ்னால் என்னது? ரோமன் எழுத்துக்கள் அப்படின்னா என்னம்மா? எக்ஸ்னா என்ன குறிக்குது? ரோமன்ல 10, 7, எக்ஸ்னா இந்தியன் சிஸ்டம் ஆஃப் நம்பர்ஸ்ல 10 சார் 10 சார். வெரி குட். சீனா என்னம்மா? 100. 100, 100 sir. சீனா 100, sir. சென்டம் அப்படி ஞாபகம் 100. நியூட் வைங்க. சென்டம் எடுக்கணும்னா என்ன? மேக்ஸில் வந்து சென்டம். எத்தனை பேர் எடுத்தீங்க சென்டம் மேக்ஸில் 10th 12th? யாரும் இல்லை. யார் சென்டம்? சென்டம் எடுத்தா ஏன் கிளாஸ் வர போறீங்க அப்படிங்கிறீங்களா? சீங்க பாருங்க, ஏதோ காத்து புசு புசுன்னு அடிக்குது. யாரு ஃபேன் போட்டிருக்கீங்களா? ஏசியா? ஓகே, இங்க பாருங்க. அதுக்கப்புறம் பாருங்க, எல்லுனா என்னது? 50. சரி, டிவிஎஸ் எக்ஸ்எல்னு வருது இல்ல விளம்பரம். நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ், மியூட் வச்சுக்கோங்க. எக்ஸ்எல் அதாவது எல்லுக்கு முன்னாடி எக்ஸ் வந்துச்சுன்னா என்ன ஆன்சர்? எல்லுக்கு பின்னாடி வந்துச்சுன்னா என்ன ஆன்சர்? 60. அதாவது மியூட் வச்சுக்கோங்க. ஓகே, வெரி குட். எல்லுங்கிறது 50. இந்த 50க்கு முன்னாடி 10 வந்துச்சுன்னா, எக்ஸ் வந்துச்சுன்னா ஒரு 10 மைனஸ் பண்ண மாதிரி வச்சுக்கோங்க, 40. அதே எல்லுக்கு அப்புறம் அடுத்தது 50 ஒரு 10 இப்படி வச்சுக்கோங்க, ஞாபகம் ஈஸியாக இருக்கும். எல்லுக்கு அப்புறம் ஒரு எக்ஸ் வந்துச்சுன்னா 60. ஓகேவா? ஸோ இது பார்த்தாச்சு. 5 தெரியும் எல்லாத்துக்குமே. வி தான் என்னது? 5. ஸோ 1 தான், இதுதான் வந்து 1 5 வி சொல்லியாச்சு, ஐ சொல்லியாச்சு, வி சொல்லியாச்சு, எல் சி எக்ஸ் சொல்லியாச்சு. அப்புறம் டி எம் ஈஸியா இருக்கும். 500 sir. எம்னா 500 sir. 1000. அவ்வளோதான். மில்லியன் ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் டார்கெட் அந்த மாதிரி 1 மில்லியன்னா 10 லட்சம். ஸோ 1 மில்லியன்னா 1000 இப்போதைக்கு. எம்னா 1000. இப்போ டீனா என்னது? 500. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ இதை பேஸ் பண்ணி தான் கொஷின் கேட்பாங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் கேட்டாங்க நம்பர் சீரீஸில். ஸோ அப்போ எப்படி இருக்கும் கொஷின்? எக்ஸ் கமா எக்ஸ் கமா எல்எக்ஸ் கமா டேஷ். ஸோ 10
20 LXனா இப்போ தெரிஞ்சிருச்சா? சாரி, XL. பார்த்தீங்களா, நானே மிஸ்டேக் பண்ணுறேன். 40. அப்போ 80னா என்ன? 50னா L. அவ்வளோதான் ஃப்ரெண்ட். சூப்பர். L XXX 80னா. புரியுதா? இப்படி தான் உங்களுக்கு கொஷின் இருக்கலாம். இப்போ 2 சீனா 200, 3 சீனா 3 சீனா 300 வரும் கண்டிப்பா. செக் பண்ணிக்கோங்க, எனக்கு சொல்லுங்க. சரி, அப்ப 400னா 4 சி போட்டுறாதீங்க. அதாவது டினா 500 சொல்லிட்டீங்கல்ல, அப்ப 500ல இருந்து முன்னாடி ஒரு சி போட்டோம்னா 100 மைனஸ் பண்ணும். அப்ப 400. புரியுதா எல்லாத்துக்கும்? இல்ல நான் பாட்டுக்கு ஏதோ சொல்லி தந்துட்டு இருக்கேனா? புரியுது சார். புரியுது சார். 500 ஸ்பீடு. இப்ப டிக்கு அப்புறம் ஒரு சி போட்டோம்னா ஒரு 100 ஆட் 600. பண்ணுவோம். புரியுதுங்களா? 600 சார். கிளியர். இப்போ எங்கேயோ போய் எங்கேயோ வந்துட்டோம். ஓகே, ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கிளியர்? ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட்டு தான் இது இருக்குல்ல, ரெக்கார்டிங்கே இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, மாற்றிடுறேன். எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் இப்போ எங்க எதுக்குன்னே தெரில. இங்கே பாருங்க, இதை கண்டுபிடிச்சோம். இங்கே ஒரு மிஸ்டேக் 6ன்னு கொடுத்துருந்தாங்களா, அங்கே போயிடுச்சு நமக்கு. பட் இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. இப்போ மைனஸ் வந்தோடனே என்ன ஆயிரும்? 64/125 the whole power 2/3 வந்துருச்சுங்களா? இப்போ இங்கே தேர்ட் ரூட் ஆஃப் இந்த நம்பர் இருக்கு. ஓகே, கியூப் ரூட்டா? அப்போ இந்த நம்பர்ஸை கண்டிப்பாக நம்ம கியூபாக எழுதலாம். 64 கரெக்டா? இங்கே பாருங்க, இங்கே போடுறேன். எந்த நம்பரோட கியூபா எழுதலாம்? 64 4 cube சார். 4 கியூப் 125 5 5 கியூப் cube. எழுதலாம். 5 cube. the whole power 2/3 that is equal to. இப்போ என்ன ஆயிடுச்சு? நியூமரேட்டருக்கும் பவர் லா யூஸ் பண்ணுறேன், டினாமினேட்டருக்கும் பவர் லா யூஸ் பண்ணுறேன். இப்போ 3 into 2/3 by 5 cube into 2/3. இப்போ இது கேன்சல் ஆயிடுச்சு, இந்த 3 கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ என்ன வருது ஆன்சர்? இங்கே எழுதுட்டா 1/4 ஸ்கொயர் by 5 ஸ்கொயர். அதுதான் ஆன்சர். என்னது? 1/16/25. இப்போ என்ன ஆயிடுச்சு? இது எப்படி எழுதலாம்? 25/16. அவ்வளோதான். ஆமாம், ஒரு ஃப்ராக்ஷன் வந்து டினாமினேட்டரில் சப்போஸ் ஒரு ஃப்ராக்ஷன் வருது. ஃப்ராக்ஷன்னா பின்ன நம்பர் a/bன்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இது பகுதியிலிருந்து தொகுதிக்கு போகிறப்ப, ஃப்ரம் டினாமினேட்டர்லேருந்து நியூமரேட்டருக்கு போகிறப்ப எப்படி மாறிடும்? தலைகீழாக மாறிடும், b/aன்னு மாறிடும். அதே தான் இங்கே நாம் யூஸ் பண்ணுறோம். 1 ஒரு ஃப்ராக்ஷன் நம்பர் இருக்கு 16/25. இது நியூமரேட்டருக்கு போகுது, தொகுதிக்கு. அப்போ என்னவா மாறிடும்? 25/16. இந்த கொஷின்ஸ் எல்லாம் கிளியரா இருக்கா? அப்போ எல்சிஎம் கான்செப்ட் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லா கான்செப்டும் இன்டர் ரிலேட்டட். வாய்ஸே கேட்க மாட்டேங்குது, கேர்ள்ஸ் ஆச்சு ட்ரை பண்றீங்க. இப்ப 60 யார் சொன்னீங்க? 60 பேர் சொல்லுங்க. பிரதிபா. அதாவது ஃப்ரெண்ட்ஸ், எல்சிஎம் ஓட கான்செப்ட் என்னது ஃப்ரெண்ட்ஸ்? மடங்குனா என்ன? சரி, எல்சிஎம் ஓட எக்ஸ்பான்ஷன் சொல்லுங்க. தமிழ் மீடியம் ஆகட்டும், இங்கிலீஷ் மீடியம் ஆகட்டும். காமன் மல்டிபிள். சிறு பொது மடங்கு சார். அதுதான். சரி, மிகச்சிறிய லீஸ்ட்னா மிகச்சிறிய பொது மடங்கு. பொது மடங்கு. மடங்கு. வெரி குட். மடங்கு. மடங்கு.
சரி நல்லா பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கு? 10. 10ஓட மல்டிபிள் சொல்லுங்கம்மா. 10 டேபிள் என்ன? 40. அப்படியே எழுதிட்டே போகலாம். ஓகே 100. ஓகே இது வந்து 10க்கு. 20க்கு சொல்லுங்கம்மா. 20, 40, 40, 60, 80, 100. 100, 120, 140, 160. கிளியரா இருக்கா? Yes, sir. ஓகே 30க்கு சொல்லுங்க. 30, 60, 90, 120, 150, 180, 150 only. 210, etc. சரி இப்போ எல்சிஎம்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள். நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இந்த நம்பர்ஸோட மல்டிபிள்லாம் எழுதிட்டோம் கரெக்டா? 10, 20, 30க்கு. இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன்? காமன். இதில் என்னென்ன காமனாக இருக்குது சொல்லுங்க. 3க்கும் காமனா 30, 30 காமனா இருக்கு. 30யா? சார் 30 இல்லைங்க சார். 30 இல்ல 60 தான் சார் காமனா இருக்குது. 60 தான் காமன். 60 காமனா இருக்குது. 60 மூணுலேயும் இருக்கணும். ஸோ 60 காமனாக இருக்குது. அடுத்து 120 காமனா இருக்கு சார். 120. ஓகே சரி அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகே அடுத்து ஸோ மல்டிபிள் முடிச்சிட்டேன், காமன் முடிச்சிட்டேன். அப்புறம் இதில் எது சின்ன நம்பருமா? காமன் முடிச்சாச்சு. 60 தான் சார். 60. அப்போ இந்த 3 நம்பருக்கு எல்சிஎம் என்னது? 60 தான் சார். புரியுதா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 60. இதுதான் என்னது கான்செப்ட், எல்சிஎமோட கான்செப்டே. கிளியரா இருக்கா? எல்லாரும் நோட் சார் பண்ணிக்கோங்க. எஸ் சார். ஒரு எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இப்படி தான் கண்டுபிடிக்கணும். ஒரு 2 நம்பர் ஆகட்டும், 10 நம்பர் ஆகட்டும், 1000 நம்பர் ஆகட்டும். இங்கே எத்தனை நம்பர் கொடுத்துருக்கேன்? 3 நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த 3 நம்பருக்கு மிகச்சிறிய பொது மடங்குனா இப்படி தான் கண்டுபிடிக்கணும். பட் இப்படி கண்டுபிடிச்சோம்னா எக்ஸாமே முடிஞ்சிடும். கரெக்டா? இப்படி உட்காந்து போட்டு சால்வ் பண்ண ஓகேவா? ஸோ எக்ஸாமே வந்து கொஞ்சம் வந்து ஒரு 1/2 hour இதிலே போயிடும். வெறும் எல்சிஎம் மட்டும் தான் கண்டுபிடிப்போம். கிளியர்? 10 minutes. கிளியரா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் கான்செப்ட். பட் இப்படி போடாதீங்க. சி ஒரு 3 நம்பருக்கு எல்சிஎம்மா 10, 20, 30. எல்சிஎம்ங்கிறது எப்படி இருக்கும்னா கொடுத்துருக்க நம்பரில் பெரிய நம்பராக இருக்கும், இல்லாட்டி பெரிய நம்பரோட மடங்காக இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க. எல்சிஎம் கேன் பி பிக்கர் நம்பர் ஆர் மல்டிபிள் ஆஃப் பிக்கர் நம்பர். இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவும் கான்செப்ட் தான். ஓகே அப்போ கொடுத்துருக்க 3 நம்பரில் எது பெரிய நம்பர்? 30 வந்து எல்சிஎம்மாக இருக்கலாம். எப்போ? மற்ற 2 நம்பர் இருக்குல்லம்மா. ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது? 10. ஏன்னா வாய்ஸ் டல் ஆயிடுச்சு. சி இங்கே பாருங்க. இந்த 10ஆல் எக்ஸாக்டாக டிவைட் ஆகணும். ஆகுமா? 30 வந்து 10ஆல் கரெக்டாக வகுப்படுமா? மீதி இல்லாமல் கண்டிப்பாக வகுப்படும். ஆனால் 20ஆல் வகுப்படுமா? மீதி வரும். சீங்க பாருங்க. 30 20ஆல் வகுங்க. டிவைட் பண்ண என்ன வருது? 10 மீதி வருது. ஸோ மீதி வராமல் வகுப்படணும். ஸோ அப்போ 10 20ஆல் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. யார்? 30. இப்போ எல்சிஎம்ங்கிறது எப்படி இருக்கும்? பெரிய நம்பராக இருக்கலாம் அல்லது பெரிய நம்பரின் மடங்காக இருக்கலாம். இப்போ பெரிய நம்பரோட அடுத்த மடங்கு என்ன? 60. இதை டெஸ்ட் பண்ணுங்க 10ஆல். 6 times. வெரி குட். 20ஆல் போகுமா? 8 times. போதா? இப்படிதான் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். சரி இப்போ நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன். 5, 10, 15. இந்த 3 நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க. சி நானே சொல்லிடுறேன். எல்சிஎம் பெரிய நம்பரா இருக்கலாம். ஸோ பெரிய நம்பர் என்ன? 15. இருங்கம்மா. சரிம்மா நான் சொல்லிடுறேன். 30 சார்.
அது வந்து 5ஆல் டிவைட் ஆகுதா? ஆகுது. ஆனா 10ஆல கரெக்டா வகுப்படாது. அப்ப 15 எல்சிஎம் இல்ல. இப்ப பெரிய நம்பரோட அடுத்த மடங்கு என்ன? 30. 30. இது வந்து 5ஆல போகுமா? கண்டிப்பா 6 டைம் போகும். 30ஆல டிவைட் ஆகுமா? 3 டைம்ஸ் டிவைட் ஆயிரும். அப்ப இதுக்கு எல்சிஎம் என்ன? 15. இப்ப நம்ம கொஸ்டின் அது 3க்கு 4க்கு இன்னொரு நம்பர் என்ன பார்த்தோம்? 1 என்னென்ன பவர்ஸ் இருந்துச்சு? 1/2 1/3 1/4. சரி, இப்ப இதுல பெரிய நம்பர் என்ன? 4. 4 வந்து 2ல டிவைட் ஆகும். 3ல போகுமா? போகாது. அப்ப 4ஓட அடுத்த மடங்கு என்னம்மா? 8. 2ல போகுமா? போகும். 3ல போகாது. 8 ஃபெயிலியர். இப்ப 4ஓட அடுத்த மடங்கு என்ன? 12. இது வந்து மீதி இருக்க நம்பர் என்னன்னா 2. 2ஆல போகுமா? கண்டிப்பா எக்ஸாக்டா டிவைட் ஆகும் 6 டைம்ஸ். 3ஆல போகுமா? கண்டிப்பா 4 டைம்ஸ் டிவைட் ஆகும். அப்ப 2 3 4ஓட எல்சிஎம் என்ன? 12. கிளியரா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? இதை நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் எல்சிஎம் ஓட கான்செப்ட். இதுக்கப்புறம் HCF அடுத்த கிளாஸ்ல சொல்லித்தரேன். போட்டோ எடுத்துக்கோங்க. எல்லாத்துக்கும் கிளியரா இருக்கா? Yes, sir. Yes, sir. ஓகே. சார்